அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி vlog. எங்கள் மாமா வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு விருந்து ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்காக என்னென்னலாம் செஞ்சோங்கிறத பார்க்க போகிறோம். வடைக்கு பருப்பு 3 மணி நேரத்துக்கு போல் ஊற வச்சு அதை கல்நீர் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவுக்கு வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கிட்டு கூடவே நம்ம மசாலுக்கு வேணுங்கிறத அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கீரைக்கு முருங்கைத்தலையும் ஆட் பண்ணோம். உங்களுக்கு முருங்கைத்தலை இல்லைன்னா கீரை ஏதாவது கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். கீரை சேர்த்து செய்யும்போது நமக்கு வாசமாக இருக்கும். மசாலா அரைக்கிறதுக்காக நாங்கள் பச்சை மிளகாய், வரமிளகாய், சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து முதல்ல தருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா அது அரைப்பட்டு வந்துடும். பட்டை, சோம்பு, வரமிளகாயெல்லாம் அரைப்பட்டு வராது. வடைக்கு தேவையான உப்பையும் இது கூடவே சேர்த்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நாங்கள் சாப்பாடு எல்லாமே வெளியே ஒரு கேட்டர்கிட்ட தான் சொல்லி எடுத்தோம். ஆனால் வீட்டில் வடை, அப்பளம், பாயசம், தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம். 50 பேர்த்துக்கு எல்லாமே கடையில் சொல்லும்போது நம்ம வீட்டில் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக இதெல்லாம் மட்டும் நாங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டு மெயின் டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. வடைப்பருப்பு அதிகமாக இருந்தனால நாங்கள் கிரைண்டரில் போட்டு தான் ஆட்டி எடுத்தோம். நீங்கள் கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைக்காமல் தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடை நல்லா மொறுன்னு வரும். இதே மாதிரி பேட்சாக இருந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம 1-2 அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும் போதே இதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைத்தலையும் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம இதெல்லாம் ஒன்றா கலந்து வர அளவுக்கு கையிலேயே நல்லா பெசரி விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா மசால் தனியாக அரைச்சிருக்கோம், பருப்பு தனியாக அரைச்சிருக்கோம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து வரணும். அதனால் நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தூள் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரவை பாயசம் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் அப்பளத்தை முதல்ல ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்து வச்சிடலாம். எல்லா அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்குள்ளே எல்லாம் வடைக்கு உருட்ட ஆரம்பித்தாச்சு. வடையை தட்டி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். வீட்டில் செய்யும்போது வடை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக செஞ்சுக்கலாம். நம்ம கேட்டர்கிட்ட 50 சாப்பாடு சொன்னோம்னா 50 வடை, 50 அப்பளம் தான் கொடுப்பாங்க. பாயசமும் அதுக்கு அளவாக தான் கொடுப்பாங்க. இதே நம்ம வீட்டில் இதெல்லாம் செஞ்சுக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக செஞ்சுக்க முடியும். தயிரும் நாங்கள் வீட்டு தயிர் இருந்ததுனால தயிர் பச்சடியும் நாங்களே செஞ்சுக்கிறோம் பிரியாணிக்குன்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்து கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் இருக்கிற நீர் பூரா வெளியே வந்துடும். வெங்காயமும் நல்லா நைஸாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் விட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தயிர் பச்சடி ரெடி பண்ணும்போது வெங்காயம் தனியாக, தயிர் தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா கலந்து க்ரீமியாக இருக்கும். தயிர் பச்சடி ரொம்ப திக்காகவும் இருக்கும். நீங்கள் கரண்டியில் கலக்கிறதோட இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டு கலந்திங்கன்னா தயிர் பச்சடி எப்போவுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலின்னா இந்த மெத்தடில் தயிர் பச்சடி கலந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப திக்கான தயிர் பச்சடி கிடைக்கும். தயிர் பச்சடி, அப்பளம், வடை, பாயசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெளியே கேட்டர்கிட்ட என்னென்ன சாப்பாடு சொல்லியிருந்தோங்கிறத குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. அவங்க கொடுத்ததில் உப்பு, ஊறுகாய், ஒயிட் ரைஸ், காளான் பிரியாணி, கதம்ப பொரியல், புடலங்காய் கூட்டு, எண்ணெய் கத்திரிக்காய், புளிக்குழம்பு, ரசம், சாம்பார் இருந்தது. நாங்கள் ஸ்வீட் தனியாக வெளியே வாங்கிக்கிட்டோம். எல்லாம் பரிமாறி திருப்தியாக சாப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஜாலியாகவே இந்த நாள் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.